மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பாபாவின் அருளினால் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் சகல நன்மைகளும் அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். போன வீடியோவில் பாபா ஷீரடிக்கு அந்த வேப்ப மரத்தடியில் அமர்ந்த இடத்துல பாதுகைகள்லாம் பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி பாய் கிருஷ்ணபாதின்றவர் விருப்பப்பட்டார்னு சொல்லி போன வீடியோ போட்டிருந்தேன். அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. அவர் விருப்பப்படியே செய்கிற மாதிரி மசூதியில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பாம்பேலேருந்து டாக்டர் கோத்தாரி ராமராவ் கோத்தாரின்றவர் அவர் அங்கேருந்து அவரும் அவருடைய கம்பவுண்டரும் அந்த பாய் கிருஷ்ணபாதின்றவரும் அங்கேருந்து வராங்க. இங்கே ஜிகே தீட்சித் சகுன் நேரு நாயக்குன்றவங்க டாக்டர்கள் இங்கே இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் கலந்து ஆலோசித்து அந்த பாதுகைகள் தயாரிக்கிறத பற்றி முடிவு பண்ணி தீர்மானிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் கல்லில் வடிவமைச்சா நல்லா இருக்குமா, எப்படி செய்யலான்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த கம்பவுண்டர் சொல்கிறாரு, டாக்டர் ராமராவ் இதில் ரொம்ப நல்லா திறமையாக செய்வார், அவர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கலான்னு. எல்லாரும் செய்யணும் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் இதை எடுத்துக்கிட்டு ஒப்புத்துக்கிட்டு அவரை வரைஞ்சி காட்டுறாரு அந்த பாதுகைகளை. அதற்கு பிறகு அதை கண்டோபா கோவிலில் இருக்க உபாசகர் மகாராஜிக்கிட்ட இதை எடுத்துகிட்டு போய் காட்டுறாங்க. அவர் மேலும் இதில் சிறப்பாக இருக்கிறதுக்காக தாமரை புஷ்பங்கள், சங்கு, சக்கரம், மனித ரூபம் இதையெல்லாம் நீங்கள் இதோட வடிவமைச்சிட்டு ஒரு 4 வரி ஸ்லோகம் பாபாவோட யோக சக்தி பற்றியோ அந்த வேப்ப மரத்துடைய சிறப்பை பற்றியோ ஒரு 4 வரியில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு. அதையும் நீங்கள் சேர்த்து இதை பொறிச்சு இது பண்ணி பதிவு பண்ணி வச்சிங்கன்னா மேலே சிறப்பாக இருக்கும்னு சொல்லி சில குறிப்புகளை சொல்கிறாரு. அவரெல்லாம் விருப்பப்படியே எல்லாரும் இதை ஏற்றுக்கிட்டு அதே மாதிரி அந்த பாதுகைகளை அமைச்சு பாம்பேயில் சொல்லி அதை அமைச்சு வந்துடுது, ஷீரடிக்கு வந்துடுது. அதற்கு பிறகு பாபா என்ன சொல்கிறாரு, அதை ஒரு ஆவணி மாதம் பௌர்ணமி தினத்தன்று அதை நீங்கள் வேப்ப மரத்தடியில் பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாரு. பாபா அவர் சொன்ன அதே நேரத்தில் அதே நாளில் ஒரு 11 மணி அளவில் அந்த கண்டோபா கோவிலேருந்து அந்த தலையில் தீட்சித்ன்றவர் ஜிகே தீட்சித் தலையில் வச்சு அதை ஊர்வலமாக எடுத்துகிட்டு வராரு. இங்கே வந்த உடனே பாபா அவருடைய கரங்களால் அந்த பாதுகைகளை தொட்டு இந்த பிரபுவோட பாதங்கள் இதை பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கு பிறகு தாதா கேள்கருங்கிற ஒருத்தர், இந்த உபாசகர் மகாஜன், இவங்க எல்லாரும் சேர்ந்து உரிய சடங்குகளோடையும் சம்பிரதாயங்களோடையும் பூஜைகள் செஞ்சு அந்த பாதுகைகள் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அதுக்கான செலவு ஒரு பார்சி பஸ்தா சேட்டுன்னு பாம்பே சேர்ந்த அவர் ஒரு 25 ரூபா மணி ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. ஆக இந்த பிரதிஷ்டை பண்ண ஆன மொத்த செலவே 100 ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலத்தில் 1912 நான் சொல்கிறேன். பிரதிஷ்டை பண்ணுறதுக்கான செலவுகளில் நன்கொடைகளில் 75 ரூபாய் வந்துடுது. அதற்கு பிறகு அந்த பூஜைகளை செய்யறதுக்கு முதல்ல 5 வருஷம் வரைக்கும் ஜிகே தீட்சித் அதை செய்கிறாரு. அந்த பிரதிஷ்டை பண்ணதுக்கு மேலே கூரை போடுறது, நெய்வேதி செலவு இதெல்லாம் சகுன் நேரு நாயக்குன்றவர் எடுத்துக்கிறாரு. அது விளக்கேற்றுறதுக்கு இது பண்ணுறதுக்கு கீழே சுற்றிலும் வேலி அமைக்கிறதுக்கெல்லாம் டாக்டர் ராமராவ்ன்றவர் அவர் பணம் அனுப்பி வைக்கிறாரு. இப்படி எல்லா பக்தர்களும் பங்கெடுத்துக்கிட்டு உரிய முறையில் சிறப்போடையே அந்த பூஜைகளை செய்கிறாங்க. அவர் தீட்சி செஞ்சதுக்கப்புறம் ஜக்கடியை சேர்ந்த லக்ஷ்மண் காகேஸ்வரர் அப்படின்றால இந்த பூஜை நிகழ்த்தப்பட்டுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரும் பணம் அனுப்பியிருக்கிறாரு. அதற்கு பிறகு நானா பூஜாரி அப்படின்றவர் அவரும் இந்த பூஜையை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. இப்படி பலர்களும் பல பக்தர்களும் சேர்ந்து இந்த வழிபாடுகளை நிறுத்தாமல் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சச்சரித்தில் இது ஒரு குறிப்பு போட்டிருக்காங்க. அது ஏன்னா பாபா முதல்ல அந்த சீரடிக்கு அமர்ந்த இடமே அந்த வேப்ப மரம் தான். அந்த வேப்ப மரத்தில் அமர்ந்ததுனால அந்த வேப்ப இலைகள் கூட கசப்பாக இருந்த இலைகள் இனிப்பாக இருந்ததா ஒரு வரலாறு இருக்குது, ஒரு குறிப்பு இருக்குது இதில். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த மரத்தை அவருடைய நினைவு சின்னமாகவும் அவர் இருந்த அமர்ந்த இடத்த புனிதமானதும் கருதிதான் அதை இவ்வளோ சிறப்போட அந்த பாதுகைகளை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அது இந்த அளவுக்கு இதில் சீரடியில் இன்றைக்கும் போய் பக்தர்கள்லாம் பார்த்து வணங்குறாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியமான இடமா கருதப்படுது. ஏன்னா அவர் ஆரம்ப காலத்தில் வந்த இடமே அதுதான். அதுலேருந்து அவர் அவ்வளோ பெரிய மகானா அந்த மக்களுக்கு சேவை செஞ்சு இன்னைக்கு அது ஒரு கஷேத்திரமாக வழங்கிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் பல சிறப்புகள் வாய்ந்த இடம் அந்த சீரடி. மிக சாதாரணமாக போன அந்த பாபா அந்த இடத்த அந்த அளவுக்கு உயர்த்தினார்னா அவருடைய எண்ணற்ற தர்ம சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் தூய எண்ணங்களும்
மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அந்த ஒரே ஒரு சுயநலமில்லாத நோக்கத்தோட பலருடைய நோயெல்லாம் தீர்த்து பலருடைய கஷ்டங்களை மக்களோட மக்களாக சேர்ந்து செஞ்சு ஒரு மகானாக எடுத்து அவர் தெய்வம்னு சொல்லி தன்னை உயர்த்திக்கலை, பெருமைப்படுத்திக்கலை, அகங்காரம் இல்லை அவர்கிட்ட, எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி இருந்து இவ்வளவையும் செஞ்சார். இன்னும் அவர் நிறைய செஞ்சுருக்கிறார். அந்த சச்சரியத்தில் வர கதைகளை பார்த்தா அவருடைய அற்புதங்களை பற்றி நம்ம வியக்காமல் இருக்க முடியாது. அவையும் நடந்திருக்கு. அதனால தான் அவருக்கு இத்தனை சிறப்புகள் எல்லாருமே சொல்கிறாங்க. நடந்த கதைகள் தான் எல்லாமே. அது மாதிரி நடந்து இந்த பாதுகை பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அமைச்சிட்டாங்க. இதை சீரடி போகிற மக்கள் எல்லாரும் இன்றைக்கும் வணங்கிட்டு இருக்காங்க. இப்போவும் கூட நீங்கள் மானசீகமாக இந்த பகுதியை கேட்குறவங்க, இந்த கதையை கேட்குறவங்க சகல நன்மைகளையும் நீங்கள் அடைவீங்கன்னு சொல்லி பாபாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மனப்பூர்வமாக இந்த இடத்த நீங்கள் உடனே போக முடியாது யாராலையும். நினச்சி இதை வணங்கிக்கிங்க. இந்த நிகழ்ச்சிகள் எப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி உங்கள் மனக்கண்ணால் பார்த்து அந்த இடத்த வணங்கிங்க. நீங்கள் நல்லதே அடைவீங்க. நான் அடுத்த வீடியோவில் பாபா எப்படி தண்ணியிலே விளக்கேற்றினார் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அதையும் தவறாமல் கேளுங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு சாதாரண கதை மாதிரி கேட்காதீங்க. உண்மையிலே ஒரு நடந்த ஒரு பக்தியான கதைகள். அதனால் இதை நீங்கள் மனப்பூர்வமாக உள்வாங்கிட்டு நீங்கள் பக்தியோடு கேட்கும்போது பலன் நிறைய இருக்கும். அதனால் இதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற நேரம் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். இதை கேட்டுக்கிட்டு நீங்கள் மனப்பூர்வமாக பாபாவையே தியானிங்க, அவருடைய நாமத்தையே சொல்லுங்கள். உங்களுடைய துன்பங்கள்ல இருந்தெல்லாம் நீங்கள் விடுபடுவீங்கன்னு சொல்லி நான் உறுதியாக சொல்லுவேன். பாபா தன்னுடைய மசூதியில் இருந்துட்டு நான் உண்மையை தவிர எதையும் சொன்னதில்லை அப்படின்னு சொன்னார். அதை இன்ன வரைக்கும் அவர் நிறைவேற்றிட்டு இருக்காரு. அதனால் பாபாவில் நீங்கள் சகல நன்மை அடைவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இதை நான் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் பார்க்க முடியும், எல்லாராலையும் இது புரிஞ்சுக்க முடியும் பாபாவுடைய சரித்திரத்தை. அதனால் ஷேர் பண்ணுறத ஒரு முக்கியமான விஷயமா கருதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. ஓம் சாய்ராம் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள்கிட்ட ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோக்கள் வரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம்.